ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கெங்க சந்தோஷமா இருக்க முடியுது? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து இருக்கிற சந்தோஷமும் காணாம போயிடுன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அவன் தான் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து போடுவான். அவன் எவ்வளவுதான் நம்ம நிம்மதியை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் பாடுகள் வேதனைகள் மத்தியில் இருந்து கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பாடுகள் வேதனைகள் பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மால் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் நம்பிக்கையாய் இருக்கும்போது சந்தோஷமாய் இருக்க முடியும். அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் வரும்போது நம்மில் சந்தோஷம் காணாமல் போய்விடும். அப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம்மில் பலர் உலகம் தரும் பாவ சந்தோஷத்தையும் கர்த்தர் தரும் ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் குறித்து தெளிவில்லாமல் ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். அது வேறு இது வேறு. உலக சந்தோஷம் மாயை, கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் அது காணாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கும் இந்த சந்தோஷம் நிரந்தரமானது. இதை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவ சந்தோஷத்தை அல்ல, மோசேயை போல கர்த்தருக்குள் கிடைக்கும் நித்திய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வாஞ்சியுங்கள், அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடம் வைத்துவிட்டு அவரிடம் கேளுங்கள். அவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பீர்கள். ஒருமுறை தாவீது சிக்லாக் பட்டணத்திலே எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் நிற்கிறார். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். அவனோடு இருந்தவர்கள் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தாவீது அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கடைசியில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாமே கர்த்தருக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு வெளியே இருப்பதெல்லாம் மாயை. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் கர்த்தருக்குள் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பீர்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமாயிருக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தாவீது எந்த பட்டணத்தில் எல்லாவற்றையும் இழந்தான்? ஏ எருசலேம், பி சிக்லாக், சி கிபியா, டி கெகிலா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.